Hello student, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் 8.14 பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 15 அப்சர்வேஷன். அதாவது இங்கே என்னோட வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ 10, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எழுதுவோம். சொல்யூஷன் போட்டு என்னோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து 15 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த 15 வேல்யூக்கு எக்ஸ் பார், அதாவது மீனோட வேல்யூ எப்படி இருக்கும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை இந்த ஃபார்மேட்லாம் இருக்குது. இது வந்து 10. அதுக்கப்புறம் 5ங்கிறது என்னதுன்னா சிக்மா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 15 போகிறோம், அது வந்து 5. ஓகே, அப்போ இப்போ ஆன் ரீசெக்கிங் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ஆஃப் த அப்சர்வேஷன் வித் வேல்யூ 8. அதாவது அந்த 15 அப்சர்வேஷன்ஸில் ஒரு வேல்யூ 8ங்கிற வேல்யூ வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கரெக்டான மீனும் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் வேணும். அதாவது கரெக்டான அப்சர்வேஷன் வேல்யூ 23 போட்டு நமக்கு வந்து கரெக்டான மீன் கண்டுபிடிக்கணும், கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து 8ன்னு இருக்கிற வேல்யூவை வச்சு தான் அவங்க தப்பான 8ங்கிற தப்பான வேல்யூவை யூஸ் பண்ணி தான் ராங்கான மீனும் ராங்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 23ங்கிற கரெக்டான வேல்யூவை வச்சு கரெக்டான மீனையும் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னதுன்னா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டுன்னு போட்டு இந்த எண் இங்கே போனால் எக்ஸ் பார் இன்ட்டு என்னன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ இங்கே 10 இருக்குது. ஸோ 10, என்னோட வேல்யூ 15. ஸோ 150. அந்த 150ங்கிறது என்னது, ராங்கான டோட்டல். சம்மேஷன்னாலே டோட்டல் தானே. ஸோ ராங் டோட்டல் ஆஃப் சம்மேஷன் எக்ஸுங்க வந்து 150. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை எழுதி வைக்கிறோம். ராங்கான அப்சர்வேஷன் வேல்யூஸ் ஈக்குவல் டு என்னது 8. ஸோ கரெக்டான வேல்யூ என்னது, இந்த 23 தான் கரெக்டான வேல்யூ. ஸோ 23 எழுதணும். இப்போ தப்பான டோட்டல் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் 150. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கரெக்டான டோட்டல், அதாவது கரெக்டான சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 150 இங்கே 150 அப்படிங்க எழுதிட்டு அந்த ராங்கான வேல்யூவை மைனஸ் பண்ணிடணும், அதை கழிச்சிடணும், லெஸ் பண்ணிடணும். கரெக்டான வேல்யூ 23 வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் 165ன்னு வரும். ஸோ இதுதான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸு, கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும், கரெக்டான டோட்டல். இப்போ கொஷனை என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த கரெக்ட் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டான மீன்னா எப்படி வரும், ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, சம்மேஷன் ஆஃப் எக்ஸு பை என், அதான ஃபார்முலா. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸு பை என். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸு 165, என்னோட வேல்யூ என்னது 15. ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் 11ன்னு வரும். ஸோ இதுதான் கரெக்டான மீனோட வேல்யூ. ஸோ கொஸ்டினில் நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா, கரெக்டான மீன் ஈக்குவல் டு 11 சொல்லி பாக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கொஸ்டினில் கரெக்டான மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டான மீன் 11ன்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ கொஸ்டினில் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ டீவியேஷனோட ஃபார்முலா என்ன, சம்மேஷன் ஆஃப் சிக்மா எஸ் ஸ்கொயர் பை என் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா. நமக்கு ஏற்கனவே சம்மேஷனோட வேல்யூ என்னது 5. இது வந்து தப்பான வேல்யூ. ஸோ தப்பான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூவை வச்சு
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸு கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸு 165 இருக்குது. அந்த 165 இங்கே போட்டுடலாம். என்னோட வேல்யூ நமக்கு என்னோட வேல்யூ 15 தான். ஆனால் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தெரியாது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என்னோட வேல்யூ 15 மைனஸ்ன்னு போட்டு இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இருக்கு இல்லையாப்பா? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்கிறது எதோட வேல்யூ? மீனோட வேல்யூ. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 10 வந்து இங்கே போடணும். ஏன் இங்கே 10 போடுறோம்? ஏன்னா இங்கே இருக்குல்ல கரெக்டான மீனோட வேல்யூ 11 இருக்குல்ல. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னோட வேல்யூ 11 கரெக்டான மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 11 இங்கே போடாமல் ஏன் இங்கே 10 போடுறோம்னா இங்கே சிக்மா என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தப்பான வேல்யூவை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்காண்டி தான். சரியாப்பா? ஸோ ராங்கான வேல்யூ கொஸ்டினை கொடுத்துருக்க ராங்கான வேல்யூவோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொஸ்டினுக்கு கொடுத்துருக்க ராங்கான மீனோட வேல்யூவையும் போடுறோம். ஸோ இதனே நம்ம சால்வ் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் 5 வந்து 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 மைனஸ் 100ன்னு போடணும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எழுதுகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸுன்னு பண்ணணும். அதாவது 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 சைட்லேயுமே ஸ்கொயர் பண்ணால் இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயருன்னு ஆயிரும். அதே மாதிரி இதை பூரா ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போனா 5 ஸ்கொயர் 25ம் அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி மிச்சம் இருக்கிற இந்த நம்பர்ஸ் அப்படியே இங்கே எழுதணும். வாங்க எழுதுவோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 மைனஸ் 100. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். 25 + 100 which is equal to summation of x square by 15. ஸோ 125 which is equal to summation of x square by 15. அப்புறம் summation of x square is equal to 125 into 15. ஸோ summation of x square is equal to 125 into 15 என்ன வரும்? 1875. ஸோ இது வந்து என்னது? இன்கரெக்ட் வேல்யூ. ஏன் இன்கரெக்ட் வேல்யூன்னு போடுறோம் புரியுதாப்பா? ஏன்னா நம்ம இன்கரெக்டான வேல்யூவோட நான் பேஜ் முன்னாடி திருப்பி காட்டுறேன் இன்னொரு தடவை. ஏன்னா இன்கரெக்ட் வேல்யூ தப்பான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போடுறோம். தப்பான அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ, அதாவது மீனோட வேல்யூ என்ன? சிக்மா எக்ஸ் பை என் 10. ஸோ தப்பான வேல்யூவை போடுறோம், தப்பான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கரெக்ட் வேல்யூ ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன எப்படி எழுதணும்னா 1875 அப்படியே எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னன்னா அந்த இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டனால மைனஸ் போட்டு 8 ஸ்கொயருன்னு போடணும். 8ங்கிறது தான் தப்பான வேல்யூ. ஸோ தப்பான வேல்யூவை கழிக்கிறோம் இந்த 1875ஓட. ஸோ அதனால் மைனஸ் போகிறோம். கரெக்டான வேல்யூனா 23. ஸோ 23 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தனால 8ஐயும் ஸ்கொயர் பண்ணும், 23ஐயும் ஸ்கொயர் பண்ணும். தப்பான 8 வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம், கரெக்டான 23 வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு ஆன்சர் 2340. ஸோ இதுதான் நமக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது கரெக்டு வேல்யூ. ஸோ இப்போ நம்ம கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலா எப்பயும் போல் எழுதிடுங்க. ஸோ சிக்மா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 2340. அந்த சம்மேஷன் ஆஃப் 2340க்கு அது n டிவைடட் பை 15 எப்பயும் போல் போடணும். ப்ராக்கெட் போட்டு இந்த எண் எப்பயும் போல் இங்கே வந்து 15ன்னு எழுதிட்டு இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன போடுறோம்? சாரி இது இப்படி வராது. இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னன்னாலே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் எதோட ஃபார்முலா? மீனோட ஃபார்முலா. இங்கே கரெக்டான மீனோட ஃபார்முலா எழுதணும்.
கரெக்டான மீன் எதுப்பா? இங்கே பாருங்கள் 11 இருக்கா. ஸோ இந்த 11 மறந்துடாமல் இங்கே போட்டுருங்க. ஸோ 11 போட்டு ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். 2340/15 - 121. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35ன்னு வரும். ஸோ சிக்மா வந்து ரூட் எடுத்தால் 5.9 வரும். அதாவது 35 ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். 5 5s are 25, ரிமைண்டர் 10, பாயிண்ட் வச்சு 2 0, இங்கேயும் 2 0 போடணும். அதே மாதிரி 5 × 2 10. ஸோ 109 × 9 போடுறோம். இங்கேயும் பாயிண்ட் வச்சு 9 போடுறோம். ஸோ 109 போட 9 81 1 8 9 0 0 0. ஸோ 981 வரும். ஸோ ரிமைண்டர் 19 வரும். ஸோ இந்த 5.9 கரெக்டான ஆன்சர் தான். ஸோ நம்ம இதை வச்சே பண்ணிடலாம். 5.9 இந்த மாதிரி ரூட் எடுக்கணும். அவ்வளோதான்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 5.9 தான் ஆன்சர்.